டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். வக்ஃப் வாரிய திருத்தச் சட்டத்திற்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கில் மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளது. வக்ஃப் சொத்துக்களை பராமரிக்கவே இந்த திருத்தச் சட்டம் என்றும் மத சுதந்திரத்தில் தலையீடு இருக்காது என்றும் அந்த மனுவில் தெரிவித்துள்ளது. வக்ஃப் வாரியங்களை நிர்வகிப்பதில் முஸ்லிம்கள் அல்லாதவர்களை நியமிக்க வகை செய்யும் சட்ட திருத்தத்தை மத்திய அரசு அண்மையில் கொண்டு வந்தது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தமிழகத்தில் திமுக, காங்கிரஸ், விசிக, தாவேக, கம்யூனிஸ்ட், முஸ்லிம் லீக் மற்றும் பல்வேறு அமைப்பினர் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தனர். வக்ஃப் திருத்தச் சட்டம் இஸ்லாமிய மக்களின் சொத்துக்களை அபகரிக்கும் செயல் என்றும் எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியிருந்தன. 72 ரிட் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்த நிலையில் வக்ஃப் திருத்தச் சட்டத்தை செயல்படுத்த உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருந்தது. இந்த நிலையில் மத்திய அரசு இன்று தாக்கல் செய்துள்ள பதில் மனுவில் இந்த சட்டம் மத உரிமைகளை பாதிக்காது என தெரிவித்துள்ளது. சாவர்கர் குறித்து ராகுல் காந்தி தெரிவித்த கருத்துக்கு எதிராக உத்தரப்பிரதேச மாஜிஸ்ட்ரேட் பிறப்பித்த சம்மனுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. வீர சாவர்கர் குறித்து அவதூறாக பேசியதாக கூறி தொடரப்பட்ட வழக்கை ரத்து செய்ய வலியுறுத்தி ராகுல் காந்தி உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் ராகுலுக்கு எதிராக சரமாரி கேள்விகளை எழுப்பியிருந்தது. சாவர்க்கு எதிராக ஏன் இதுபோன்ற பதற்றமான கருத்துக்களை பரப்புகிறீர்கள் என கேட்ட உச்சநீதிமன்றம் வரலாற்றை தெரிந்து கொண்டு பேசுங்கள் என அறிவுறுத்தியுள்ளது. மேலும் இந்த வழக்கின் மனுதாரர் பதில் அளிக்கவும் உத்தரவு பிறப்பித்துள்ளது. பாகிஸ்தானியர்களை வெளியேற்றும்படி அனைத்து மாநில முதலமைச்சர்களுக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அறிவுறுத்தியுள்ளார். பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் நடவடிக்கைகளில் மத்திய அரசு ஈடுபட்டுள்ளது. நாடு முழுவதும் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தலைமையில் அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றது. அதில் மத்திய புலனாய்வுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருந்த கருத்துக்கள் எடுத்துரைக்கப்பட்டன. இந்த நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அனைத்து மாநில முதலமைச்சர்களிடமும் தொலைபேசியில் உரையாடியுள்ளார். அப்போது அனைத்து மாநில அரசுகளும் பாகிஸ்தானியர்களை கண்டறிந்து திருப்பி அனுப்பும்படி கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. உதகையில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்க விடாமல் துணைவேந்தர்கள் மிரட்டப்படுவதாக ஆளுநர் ஆர்.என். ரவி குற்றம் சாட்டியுள்ளார். உச்சநீதிமன்ற உத்தரவை மீறி ஆளுநர் ஆர்.என். ரவி உதகையில் 2 நாள் துணைவேந்தர்கள் மாநாட்டை கூட்டியுள்ளார். இந்த மாநாட்டை குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் இன்று தொடங்கி வைத்தார். ஆனால் இந்த மாநாட்டில் துணைவேந்தர்கள் பெரிய அளவில் கலந்து கொள்ளவில்லை. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள ஆளுநர், முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் காவல்துறையை பயன்படுத்தி மாநாட்டில் துணைவேந்தர்கள் பங்கேற்க விடாமல் தடுத்த விதம் அவசர கால நாட்களை நினைவுபடுத்துவதாக குறிப்பிட்டுள்ளார். ஒரு மாநாட்டில் பங்கேற்க துணைவேந்தர்களுக்கு உரிமை இல்லையா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பெண் பத்திரிகையாளரை ஆபாசமாக பேசிய விவகாரத்தில் நடிகர் எஸ்.வி. சேகர் மன்னிப்பு கேட்டுள்ளார். இது தொடர்பான வழக்கில் அவருக்கு 1 மாதம் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் ஆஜராக ஜூலை வரை அவகாசம் அளித்திருந்தது. தண்டனை எதிர்த்து அவர் மேல்முறையீடு செய்திருந்த மனுவில் பத்திரிகையாளரிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்பதாக குறிப்பிட்டிருந்தார். இதை ஏற்ற நீதிமன்றம் அதற்கு கால அவகாசம் அறிவித்துள்ளது. முன்னாள் இஸ்ரோ தலைவர் கஸ்தூரி ரங்கன் காலமானார். அவருக்கு வயது 84. கேரள மாநிலம் கொச்சியை சேர்ந்த அவர் இஸ்ரோ தலைவராக 9 ஆண்டுகள் பணியாற்றினார். விண்வெளி துறையில் இந்தியா சாதனைகளை புரிய காரணமாக இருந்த அவர் மாநிலங்களவை உறுப்பினராகவும் திட்டக்குழு உறுப்பினராகவும் இருந்துள்ளார். குறிப்பாக தேசிய கல்விக் கொள்கை வரைவு குழு தலைவர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை அவர் வகித்துள்ளார். அவருக்கு பத்ம விருதுகளை வழங்கி மத்திய அரசு கௌரவித்தது. அவரது மறைவுக்கு பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். சென்னை பசுமைவடி சாலையில் உள்ள இபிஎஸ் வீட்டிற்கு இன்று திடீரென மர்ம நபர்கள் மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாஜகவுடன் கூட்டணி அமைத்த பிறகு முதல் முறையாக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை இபிஎஸ் கூட்டினார். இந்த நிலையில் இபிஎஸ் வீட்டிற்கு மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. தகவல் அறிந்ததும் விரைந்து வந்த வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர்.
பயங்கரவாதத்திற்கு பாகிஸ்தான் துணை போகுமே, ஆனால் அதை உலக அளவில் அம்பலப்படுத்த வேண்டும் என திருமாவளவன் கருத்து தெரிவித்துள்ளார். அவர்களை அந்நியப்படுத்த வேண்டுமே தவிர அவர்களுக்கு எதிரான யுத்தம் தேவையற்றது என்றும் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். ஜாதி, மதம், இனம், மொழி ஆகிய பாகுபாடுகள் அல்லாமல் இந்தியா என்ற உணர்வோடு நம் அனைவரும் பயங்கரவாதத்தை எதிர்த்து நிற்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். பஹல்காம் விவகாரத்தில் அமித்ஷாவை பதவி விலகச் சொன்னதில் என்ன அரசியல் இருக்கிறது என்றும் திருமாவளவன் காட்டமாக கேட்டுள்ளார். சென்னையில் இன்று நடைபெற்ற அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் பங்கேற்றார். சென்னை ராயப்பேட்டையில் அமைந்துள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் இபிஎஸ் தலைமையில் இந்த கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் செங்கோட்டையன் பங்கேற்பாரா என்ற கேள்வி எழுந்தது. ஆனால் செங்கோட்டையன் முதல் வரிசையில் அமர்ந்து உற்சாகமாக காணப்பட்டார். முன்னதாக 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் திமுக அமைச்சர்கள் மீதான ஊழல் குற்றச்சாட்டை எவ்வாறு மக்களிடம் எடுத்துச் செல்வது என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. கேம் சேஞ்சர் படத்திற்கான ஆன்லைன் ஸ்டோரியை ஷங்கர் தனது கதையாக மிக பிரம்மாண்டமாக மாற்றிவிட்டதாக கார்த்திக் சுப்புராஜ் தெரிவித்துள்ளார். கேம் சேஞ்சர் படத்திற்கான ஒன்லைன் ஸ்டோரியை கார்த்திக் சுப்புராஜ் தான் ஷங்கருக்கு கொடுத்ததாகவும், சாதாரண IAS அதிகாரியாக ஹீரோ இருந்ததை ஷங்கர் மிக பிரம்மாண்டமாக மாற்றிவிட்டதாகவும் கார்த்திக் சுப்புராஜ் தெரிவித்துள்ளார். கதையையே மாற்றி செதுக்கியதாகவும் கார்த்திக் சுப்புராஜ் பாராட்டியுள்ளார். ஆனாலும் 300 கோடி ரூபாயில் எடுக்கப்பட்ட கேம் சேஞ்சர் படம் வெறும் 180 கோடியை மட்டுமே வசூலித்தது. இது கடும் விமர்சனங்களை சந்தித்தது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.